ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக இப்போது திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை அடைகிறோம். இந்த பாசுரத்திலே 4 அடிகள், 4 அடிகள்லயுமே அடியார்கள் பெருமைகளைத்தான் பேசுகிறார் பெரியாழ்வார். ஆனா இந்த பாட்டுல விசேஷம் என்னன்னா, திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்களை பத்தி முதல் 2 அடிகள்ல சொல்லல, திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய குயில்களை பற்றி பேசுகிறார். அதுதான் இந்த பாசுரத்தின் சிறப்பு. ஒரு திவ்ய தேசத்துல நம்ம வசிச்சோம்னா தானா பக்தி நம்ம மனசுல வந்துருமா. அதனால சாதாரண குயில்கள், அது என்ன பறவைதானேன்னு நினைக்கிறோம். திவ்ய தேசத்தில் வசிப்பதால் குயிலுக்கு கூட அவ்வளவு பக்தி வந்துருத்தான். எப்பேற்பட்ட பக்தி வாருங்கள் 9வது பாசுரத்திலே காண்போம். 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 9வது பாசுரம். கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. இப்ப பாட்டின் முதல் பாதி திருக்கோட்டியூர் குயில்களை பற்றி வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். அந்த ஊர்ல குயில்கள்லாம் எப்படி இருக்கான். கொம்பின் ஆர் பொழில்வாய். கொம்பு அப்படின்னா கிளைன்னு அர்த்தம், மரத்திலே உள்ள கிளைகள். கொம்பினார் அப்படின்னா கொம்புகள் நிறைந்திருக்கக்கூடிய, ஆர்னா பொருந்தி நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். கொம்பினார் கொம்புகள் கிளைகள் நிறைந்திருக்கக்கூடிய. பொழில்வாய், பொழில்னா சோலை, பொழில்வாய்னா சோலையிலேன்னு அர்த்தம். இந்த இடத்துல வாய்ங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவாக வந்திருக்கிறது. அதனால கொம்பினார் பொழில்வாய், கொம்புகள் நிறைந்த கிளைகள் நிறைந்த சோலைகளிலே, பொழில்வாய் சோலைகளிலே. குயில் இனம், இனம்னா கூட்டம், குயிலினம்னா கூட்டம் கூட்டமாக குயில்கள். அப்படியே மனக்கண்ணில் நினைச்சு பாருங்களேன். இப்ப அடியனே யுஎஸ்ஏல ஒரு இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி இயற்கை காட்சி நல்லா இருக்கு, அழகான ஒரு சோலை, அதுல நிறைய மரங்கள், ஒவ்வொரு மரத்திலும் பல பல கிளைகள், அதுல குயில் இனம் கூட்டம் கூட்டமா குயில்கள் உட்காண்டிருக்குன்னு அப்படியே மனதிலே கற்பனை செய்து கொண்டு பாருங்கள். கோவிந்தன் குணம் பாடு, அது கோவிந்தனாகிய கண்ணனுடைய குணம் பாடுனா குணங்களை பாடுகின்றன. அது ஏன் குறிப்பிட்டு கோவிந்தன்னு பாடுறதுன்னா, கோவிந்தன்னா கோ என்ற பசுவை மேய்த்தவன். அந்த குயில்கள் நினைக்கிறதா பெருமாள்னா தேவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவேன், முனிவர்களுக்குத்தான் செய்வேன், மனிதர்க்குத்தான் செய்வேன்னு சொல்றது இல்ல. ஒரு விலங்கு பறவையை கூட தேடி போய் அதுகளுக்கு கூட அருள் புரிகிறானே, அப்படிப்பட்ட சௌலபியம் எளிமை மிக்க எம்பெருமானை நாங்கள் துதிக்கிறோம் என்று கோவிந்தன் குணம் பாடு. சரி, இந்த குயில்கள் கோவிந்தனை பத்தி பாடுறதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அதுக்கு வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் ஒரு கிளி வளர்த்தா, அந்த கிளி கிட்ட என்னன்னா கோவிந்தா கோவிந்தான்னு இவ சொல்லி சொல்லி கொடுத்தா, அதை கேட்டுட்டு கூட்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும்னு நாச்சியார் திருமொழி பாசுரம் பாக்குறோம். ஆண்டாள் சொல்லி கொடுக்க அதை கேட்டு கேட்டுத்தான் கிளி பாடித்தான். ஆனா திருக்கோட்டியூர்ல உள்ள குயில்கள் இருக்கே சொல்லி கொடுக்காமலே பாடுறதாம். அதுதான் திவ்ய தேச வாசத்தின் சிறப்பு. யாருமே சொல்லி கொடுக்கல, தானா கோவிந்தான் பாடுறது. 2வது சிறப்பு, ஆண்டாளும் ஒரு குயிலை பார்த்து பாசுரம் பாடியிருக்கா. ஆனா அந்த குயில் கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். குயிலே கொஞ்சம் பெருமாளுடைய திருநாமத்தை பாடு, பாடினா என் கிளியை உனக்கு தோழமையாக ஆக்குகிறேன்னா. இப்படி ஏதாவது சொன்னாதான் அந்த ஊர் குயில்லாம் பாடித்தான். ஆனா திருக்கோட்டியூர்ல இருக்கிற குயில்கள் எல்லாம் எதுவுமே யாருமே சொல்ல வேண்டாம், தானா பகவத் குணங்களை பாடுகின்றன. உடனே இப்ப ஆண்டாள் ஊர்ல பக்தி இருந்ததா இல்லையா அந்த மாதிரி விசாரம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கன்வே பண்ற மெசேஜ் என்னவோ அந்த கோணத்துல மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த குயில் கூட பாடுன்னு சொன்னா பாடும், இது சொல்லாமலேயே பாடுகிறது. ஆண்டாள் கையில உள்ள கிளி கூட கோவிந்தான்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப சொல்லும். இந்த ஊர்ல உள்ள குயில்கள் தானா சொல்றது, அதுதான் இந்த குயில்களினுடைய சிறப்பு. ஆக கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு. கிளைகள் நிறைந்த சோலைகளிலே உள்ள குயில் கூட்டங்கள்,
கூட்டமாக சேர்ந்து கோவிந்தனுடைய கல்யாண குணங்களை, மங்கள குணங்களை, திருநாமங்களை பாடக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கோட்டியூர். அப்புறம் அதே ஊருக்கு அடுத்த பெருமை சாதிக்கிறார். சீர் செம்பொனார் மதில் சூழ். சீர்னா சிறப்பான, நம்ம சீரும் சிறப்பும்னு சொல்றோம் இல்லையா, சீர் நல்ல சிறப்பான செம்பொனார் மதில் சூழ். செம்பொன்னா சிவந்த தங்கம், சிறந்த தங்கம்னு வச்சுக்கலாம், சிவந்த தங்கம்னு வச்சுக்கலாம். அந்த செம்பொன் சிறந்த சிவந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ஆறுனா பொருந்தி இருக்கக்கூடிய மதில் சூழ். மதில்கள் சூழ்ந்த ஊரான் திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர்ல கோட்டை மதில் அதெல்லாம் இருக்கு. ஆனா பெரியாழ்வாரோட கண்ணுக்கு அது அப்படியே செம்பொன்னார் மதில், செம்பொன்னால் செய்யப்பட்ட, தங்கத்தால் செய்யப்பட்ட மதில் சுவரா தெரியறதாம். என்ன காரணம்னா, உயர்ந்த பக்தர்களுக்கு ஒரு திவ்ய தேசம் வைகுண்டமாகவே தெரியும். வைகுண்டம் தான் பொன்னாடுன்னு சொல்லுவோம். அங்கத்தான் எல்லாம் பொன் மதில்களாக இருக்கும். ஆனா அவருக்கு திருக்கோட்டியூரை சேவிச்சாலும் அதே வைகுண்ட அனுபவம் வருகிறது. அதனாலதான் செம்பொன்னார் மதில் சூழ், செம்பொன்னாலான மதில்களாலே சூழப்பட்டதுன்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு சுவாரஸ்யம் காட்டுறார். திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் எவ்வளவு அழகுன்னா, நீங்க உள்ளுக்குள்ளேயே போக வேண்டாம், உள்ள போய் பெருமாளையும் சேவிக்க வேண்டாம், ஊருக்கு வெளியில இருந்து சுத்தி இருக்கிற சோலையும் மதில் சுவரையும் சேவிச்சா இதுவே நல்லா இருக்கேன்னு கை கூப்பிட்டு திரும்பி வந்துருவோமா. அவ்வளவு பெரிய அழகான திவ்ய தேசம். சரி, அதை எதுக்கு இங்க பெரியாழ்வார் குறிப்பிடணும்னா, பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் புரியலையா? அவருக்கு பொங்கும் பரிவு, பெருமாள் எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும், ஆபத்து இல்லாம இருக்கணும். இந்த ஊரை பார்த்தாராம், நல்ல மதில் சுவர் எல்லாம் இருக்கு, அசுரர் ராட்சசர் யாரும் நெருங்கவே முடியாது, எந்த பேய் பிசாசும் என் பெருமாளை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான்ப்பா க்ஷேத்திரம், செம்பொன்னார் மதில் சூழ், சீர் செம்பொன்னார் மதில் சூழ். அப்பா சிறப்பான செம்பொன்னால் செய்யப்பட்ட மதில்கள் இருக்கு. அப்பா என் சொக்க நாராயணன் நீங்க பாதுகாப்பாக பள்ளி கொள்ளட்டும்னு பொங்கும் பரிவாலே மங்களாசாசனம் செய்கிறார். இவை மட்டுமா, அதே திருக்கோட்டியூர்ல செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர். கழனினா வயல்னு அர்த்தம், செழும்னா செழுமை, செழிப்பான, செழுங்கழனி உடை செழிப்பான வயல்களும் இருக்கு. பெருமாளுடைய அனுகிரகம் நன்னாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் நன்றாக வளர்ந்து இருக்கின்றது. அதனால செழும் கழனி செழிப்பான வயல்கள் இருக்கு. இதெல்லாம் நிறைந்த திவ்ய தேசம் தான் திருக்கோட்டியூர். அப்ப இந்த ஊரை பத்தி 3 செய்திகள் பாட்டின் முதல் பாதியிலே காட்டுகிறார். முதல் செய்தி, சோலைகள்ல உள்ள மரக்கிளைகள்ல கூட்டமா குயில் கோவிந்தன் திருநாமத்தை பாடுறது. ஊருக்கு வெளியில பார்த்தா செம்பொன்னால் செய்யப்பட்ட மதிலால சூழப்பட்டிருக்கு. அத்தோடு ஊருக்குள்ள போனோம்னா நிறைய வயல்கள் செழிப்பாக விளங்குகின்றன. இப்படிப்பட்ட க்ஷேத்திரம் திருக்கோட்டியூர். இப்ப பாட்டின் 2வது பாதிக்கு அப்படியே வருவோம். இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே, அவன் யாருன்னா நம்பனை நரசிங்கனை. அவர் நம்பன், நம்பன்னா நம்ப தகுந்தவன் அர்த்தம், விஸ்வசிக்கத்தக்கவன் வியாக்கியானம். அதாவது நம்மள பெருமாள் காப்பாத்துவாரா மாட்டாரா அப்படின்னு சந்தேகமே பட வேண்டாம். நம்பனை நம்புங்கள், நம்பிக்கையை உண்டாக்குபவன், அந்த நம்பிக்கை பொய்யாகாதபடி அடியார்களை காப்பவன், அவன் தான் நம்பன். யாருன்னா நரசிங்கனை, நரசிம்மனாக அவதரித்தவன். அது ஏன் நம்பனை நரசிங்கனைன்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல வியாக்கியானத்துல ஒரு ஐதிஹியம் காட்டியிருக்கா. அதாவது பொதுவா வியாக்கியானங்கள்ல ஐதிஹியம்னா என்னன்னா, நம்ம பூர்வாச்சாரியர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டுவார்கள், அதைத்தான் ஐதிஹியம். ஏன்னா ஐதிஹியம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. வியாக்கியானத்துல ஐதிஹியம்னா இப்படி பூர்வாச்சாரியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்னு காட்டுவார். என்னன்னா, எம்பாருங்கிற ஆச்சாரியன் அவர் சாதிப்பாராம், எங்க பெருமாளுக்கு 3 ஆபத்து வந்தது, 3 ஆபத்துல இருந்து பெருமாள் தப்பிச்சுட்டாருன்னார். பெருமாளுக்கு 3 ஆபத்தா என்னன்னு கேட்டா, முதல் ஆபத்து கஜேந்திரனுங்கிற யானையோட காலை முதல்ல பிடிச்சு தொல்லியோ, அப்ப கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்டு தொல்லியோ, இது பெருமாளுக்கு வந்த முதல் ஆபத்து. 2, இந்த தூணை காட்டி இரணியன் பிரகலாதன்ட்ட இதுல உன் பெருமாள் நரசிம்மர் இருக்காரான்னு கேட்டான் இல்லையா, அது பெருமாளுக்கு வந்த 2வது ஆபத்து. 3, திரௌபதிய கௌரவர் சபையில வச்சு அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்த பார்த்தாலே, அது பெருமாளுக்கு ஏற்பட்ட 3வது ஆபத்து. ஒரு நிமிஷம், இது கஜேந்திரனுக்கும் பிரகலாதனுக்கும் திரௌபதிக்கும் ஏற்பட்ட ஆபத்து தானேன்னா? இல்ல, பெருமாளுக்கு ஏற்பட்ட ஆபத்தான். ஏன்னா ஒருவேளை அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்ட போது பெருமாள் வரலன்னா நம்மள போல கெட்டிக்காரா என்ன சொல்லியிருப்போம்னா, அப்ப இந்த பெருமாள் ஆதி மூலமே கிடையாது, இவர் ஈஸ்வரனே கிடையாது, இவரை விடுங்க, உலகத்துல தெய்வமே கிடையாதுன்னு எல்லாம் நாஸ்திகனா போயிருப்பாளாம். அப்ப பெருமாள் ஓடி வந்தாரோ, பெருமாள் பொழைச்சார், ஓகே பெருமாள் இருக்கார், வந்து காப்பாத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. அதே போலதான் இரணியன் தூணை தட்டுறான். பெருமாள் என்ன நினைச்ச, ஒருவேளை பிரகலாதன் எப்போதும் உறுதியோடு தான் இருப்பான், பக்தியோடு தான் இருப்பான், இந்த துஷ்டன் இரணியனுக்காக நான் வெளில வரணுமா, பேசாம நான் உள்ளேயே இருக்கேன்னு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நாமெல்லாம் முடிவே கட்டியிருப்போம். இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த இரணியன் இவ்வளவு அட்டூழியம் பண்ணா, பெருமாள் வெளியில வரல, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். 3வது, திரௌபதி கோவிந்தான்னு அழைக்கிறா, மானமே பறிபோகக்கூடிய நிலை, 2 கைகளையும் மேல தூக்கினா, அப்ப அவன் புடவையை கொடுத்ததுனாலதான் கண்ணன் பொழைச்சான். இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பா, இவர்
கிருஷ்ணனையே நம்பி இருந்தா எப்படி ஏமாந்து போயிட்டாம்பா. அதனால இதெல்லாம் பக்தர்களுக்கு வந்த ஆபத்து இல்ல, பெருமாளுக்கே வந்த ஆபத்து. 3 இடத்துலயும் கரெக்டா அந்த 3 பேரையும் காப்பாத்திட்டார். காப்பாத்தி தன்னைத்தானே காப்பாத்தின்றார். அவர் ஈஸ்வரன்னு சர்வேஸ்வரன்னு அவரோட பெயர் நிலைச்சிருக்கு. நாமும் அவரை நம்புறோம். அந்த 3ல ஒண்ணு எது? நரசிம்ம அவதாரம். அதனாலதான் பாட்டு பாருங்க, நம்பனை நரசிங்கனை. நரசிம்மனா அவதாரம் பண்ணி நம்பன், நம்ப தகுந்தவன் என்று பெயர் பெற்றவன். அந்த நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால். நவின்றுனா மனதால் சிந்தித்து, ஏத்துவார்களைனா வாயால் துதிப்பவர்களை. திருக்கோட்டியூர்ல உள்ள பாகவதாள் மனசால முதல்ல பெருமாள் குணத்தை அனுபவிக்கிறா, அதுக்கப்புறம் வாயால பாடுறா. அந்த நவின்று ஏத்துவார்களை, சிந்தித்து வாயால் துதிப்பவர்களை கண்டக்கால் பெரியாழ்வார் சாதிக்கிறார். ஒருவேளை அவளை சேவிச்சுட்டேன்னா, இங்க அப்படியே வியாக்கியானம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில பாடுறார் பெருமாள்கிட்ட, எனக்கு மோட்சம் கொடு, மோட்சம் கொடு, வைகுண்டம் கொடுன்னார். பெருமாள் கேட்டாராம், என்னோட வந்து சேரணும்னு அவ்வளவு ஆசையான்னார். சீச்சி, உன்னோட சேரணும்னு யாருக்கு ஆசைன்னார். இல்ல அப்புறம் வைகுண்டம் கேட்டீரே. இல்ல, களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமூப்பு இறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ, துளிக்கின்ற வாணி நீளம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்களையே. அங்க உள்ள அடியார்களோடு கூடியிருந்து உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குதான் வைகுண்டம் கேட்டேன். உன்னோட கூடுறது கூட அப்புறம், அடியார்களோடு முதல்ல கூடணும்னு சாதிச்சாராம். இப்ப அதே கருத்தை பெரியாழ்வார் பாடுகிறார். கண்டக்கால், அந்த அடியார்களை செவிக்கணும். இந்த நம்பன் நரசிங்கனை சிந்தித்து பாடுறாளே, துதி பண்றாளே, அந்த அடியார்களை கண்டக்கால். அவளை மட்டும் பார்த்தேன்னா, எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று. அடியான் அவர்களை காணும் போது எம்பிரான், பிரான்னா பேருதவி செய்தவன், எம்பிரான்னா எனக்கு பேருதவி செய்த பெருமாள், தனனா தனது அவருடைய, எம்பிரான் தன பெருமாளோட சின்னங்கள் இவர் இவர் என்று. பெருமாளுடைய அடையாளங்கள், பெருமாளோட சயின்ஸ், பெருமாளே எழுந்தருளி இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் இவர்னு புரிஞ்சுப்பேன். ஏன்னா அந்த பாகவதாளோட கல்யாண குணங்களை பார்க்கும்போது, ஓ இவர்களுக்கெல்லாம் தலைவரா இருப்பவர் பெருமாள்னு இவாளை இட்டு நான் பெருமாளை புரிஞ்சுப்பேன். இவாளை பெருமாளுடைய ஒரு வடிவமாக சின்னங்களாக அடியேன் காண்பேன். அதனால எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று. ஒரு இவர் போட்டா போருமே, இவர் இவர் என்று. ஏன்னா மொத்தமா பாகவதாள் கோஷ்டியை காட்டி இவா பெருமாளுடைய சின்னங்கள்னு சொன்னா போறாதான். இவர் 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 ஒத்தொத்தரையும் குறிப்பிட்டு காட்டி இண்டிவிஜுவலா இவர் 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 என்று. அதனால 2 இவர் இல்ல, அது ஒத்தொத்தருன்னு அர்த்தம். அதனால ஒத்தொத்தரையுமே இவர் பெருமாளுடைய சின்னம், இவர் பெருமாளுடைய சின்னம், இவர் பெருமாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அடியன் கண்டு சின்னங்கள் இவர் இவர் என்று. ஆசைகள் தீர்வனேன்னர், ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுன்னார். நான் ஆசை தீர்வனேன்னா பொறுமையாதானே, ஆசைகள் தீர்வனேன்னா, ஆமா அடியார்களை சேவிக்கணும்னு ஒரு ஆசை, அவ பக்கத்துல போய் நிக்கணும்னு ஒரு ஆசை, விழுந்து வணங்கணும்னு ஒரு ஆசை, அதுக்கப்புறம் அவளோட பேசணும்னு ஆசை, அவளோட நிரந்தரமா கூடியிருக்கணும்னு ஆசை, அவளை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை, பல பல ஆசை வச்சிருக்கேன். பெருமாளுக்கு தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணமா, அடியார்களுக்கும் எல்லாம் உண்டு இல்லையா? அதனால ஆசைகள் நிறைய ஆசை வச்சிருக்கேன். தீர்வனே, எல்லாமே தீரப்பெறுவேன், நிறைவேற பெறுவேன்கிறது பாட்டின் 2வது பகுதியின் கருத்து. அதனால நம்பிக்கைக்குரியவனான நரசிம்மனை சிந்தித்து வாயால் பாடக்கூடிய அந்த அடியார்கள் இருக்காளே, அவளை மட்டும் சேவிச்சுட்டேன்னா இவாள்லாம் பெருமாளுடைய அடையாளங்கள் சின்னங்கள் என்று புரிந்து கொண்டு ஒத்தொத்தரோடும் அடியன் கூடியிருந்து குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேற பெறுவேன். இது பாட்டின் கருத்து. கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. சோலையிலே உள்ள கிளைகளிலே பல பல குயில் கூட்டங்கள் கூடியிருந்து கோவிந்தனுடைய திருக்குணங்களை பாடக்கூடிய ஊர் திருக்கோட்டியூர். சிறப்பான செம்பொன்னால் செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திவ்ய தேசம் திருக்கோட்டியூர். செழிப்பான வயல்கள் நிறைந்த திவ்ய தேசம் திருக்கோட்டியூர். அங்கே கோவில் கொண்ட நம்ப தகுந்த நரசிம்மன், அவனை சிந்தித்து வாயால் பாடக்கூடிய அடியார்கள் இருக்காளே, அவர்களை மட்டும் சேவிச்சேன்னா இவ பெருமாளுடைய அடையாளங்கள் என்று கருதி அவ ஒத்தொத்தரோடும் கூடியிருந்து அடியனுடைய ஆசைகள், அடியார்களோடு கூடணுங்கிற ஆசைகளை நிறைவேற பெறுவேன்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். திருக்கோட்டியூர் திவ்யதேசம் is full of gardens where cuckoos sit on the branches of trees in groups and sing the names of Govinda, where it is surrounded by
compound walls which are made of reddish gold. The Divyadesam of Tirukottuyur is full of lush paddy fields. The Lord, the ever reliable Narasimha, dwells there as Saumya Narayana. Those who think of him and chant his names, if I happen to see those devotees, I will consider them as the representatives of the Lord and I mingle with them, thereby getting my wishes fulfilled என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கடுத்த பாசுரத்திலும் திருக்கோட்டியூர் மற்றும் அடியார்கள் பெருமை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கொம்பினார் பொழில்வாய் குயிலினும் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செழும் கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றே துவார்களை கண்டு கால் எம்பிரான் தம் சின்னங்கள் இவர் இவர் என்றாசைகள் தீர்வனே ஏ